முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியை மீண்டும் வர வேண்டும் என்று தமிழக மக்கள் விரும்புவதாக சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் கூறியுள்ளார். திருச்செந்தூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள சரத்குமார் நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலாக தற்பொழுது தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் வருகிற மே 16ஆம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் பட்டியலை அறிவித்ததோடு இன்றைய தினம் 234 தொகுதிகளிலும் அனைத்து வேட்பாளர்களும் முதற்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். திருச்செந்தூர் தொகுதியில் தற்பொழுது சமத்துவ மக்கள் கட்சி தலைவரும் அதாவது திருச்செந்தூர் தொகுதி வேட்பாளருமான சரத்குமார் தற்பொழுது பிரச்சாரத்தை துவங்கி 4 ரத வீதிகளும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். திருச்செந்தூர் தொகுதியில் இப்போ முதல் பிரச்சாரத்தை தொடக்கிறீங்க. இங்கே மக்கள்கிட்ட வரவேற்பு எந்த மாதிரி? நல்லா சிறப்பாக இருக்குது. மக்கள் நல்லா ஆர்வத்தோடு இருக்காங்க, மகிழ்ச்சிகரமாக இருக்காங்க. மீண்டும் புரட்சி தலைவர் வரணுன்ற ஆசை எல்லாருக்கும் தெரியுது. அதான் இந்த திருச்செந்தூர் தொகுதியில் எதை முன்னிறுத்தி உங்களுடைய பிரச்சாரம் இருக்கும்? இல்லை, முதல்ல இந்த ஆட்சி சிறந்த ஒரு ஆட்சி, அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்றதை வலியுறுத்துவது தான் முதல் பாயிண்ட். அதுக்கப்புறம் திருச்செந்தூர் தொகுதியில் என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கு, என்ன கோரிக்கைகள் ஒரு சர்வே எடுக்க சொல்லியிருக்கேன். 4 நாள் என் கைக்கு வந்துடும். எந்தெந்த பகுதியில் என்ன வேலைகள் நடந்திருக்கு, என்ன வேலைகள் நடக்கலை, இதெல்லாம் பார்த்த பிறகு தான் அந்த தொகுதி மக்களுக்கு என்ன தேவைப்படுறதுன்னு எனக்கு புரியும். அதை இங்கே இருக்கிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற சகோதரர்கள் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் என்னுடைய சமத்துவ மக்கள் சொந்தங்கள் தென்மண்டல செயலர் அன்பு சுந்தர் தலைமையில் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு 4-5 நாட்களுக்குள்ளே என்னென்ன தேவைகள் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா வேலையும் செய்வோம். தொடர்ந்து தற்பொழுது திருச்செந்தூர் உள்ள 4 ரத வீதிகளும் தன்னுடைய பிரச்சாரத்தை ஈடுபட்டுள்ளார். இதே போன்று தற்பொழுது திருச்செந்தூர் மட்டுமின்றி 234 தொகுதிகளிலும் அரசியல் களத்தில் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சிகள் ஒரு சுறுசுறுப்பான பிரச்சாரத்தை இன்று முதல் துவக்கியுள்ளது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருச்செந்தூர்.